Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஜூக்கினி கூட்டு. இது வந்து இங்கிலீஷ் காய்கறிகள்ல வந்து ஒரு வகை, அதாவது கேரட் பீன்ஸ் கூட இந்த ஜூக்கினி கூட்டு வந்து என்னன்னா இது குருமா இந்த மாதிரி வெரைட்டிக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன கூட்டாவும் நம்ம செய்யலாம். கூட்டுக்கு வந்து என்ன சேர்த்து செய்ய போறோம்னா பாசிப்பருப்பு, தேங்காய், சீரகம் வந்து நம்ம அரைச்சு செய்வோம். இது அரைக்காம நம்ம அப்படியே வந்து வெங்காயத்து கூட ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேவையானது என்னன்னா ஜூக்கினி வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம். இது கூட பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது பிஞ்சாக தான் எடுத்துருக்குறோம், அதனால் வந்து தோல் சீவனுங்கிற அவசியம் இல்லை, தோலோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பொரியல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும், தோலை வந்து லைட்டாக சீவிக்கலாம். இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். ஜுக்கினியை நம்ம வந்து நல்லா கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கூட்டுக்கு வந்து என்னென்னா நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது ரொம்ப சின்னது தான் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறோம், ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஜுக்கினியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இதை வதக்கிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா சேர்த்துட்டு நம்ம குக்கரில் 2 விசில் அல்லது 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது என்னென்னா பாசிப்பருப்பு நம்ம ஊற வச்சுருக்குறோம். ஊற வைக்கலன்னா நீங்கள் 2 விசில் விட்டுக்கோங்க. 1 விசில் வரதா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப வெந்ததுனாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் பார்த்தா லைட்டாக வெந்தாலே போதும். காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு, அதாவது சீரகம் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள், தனியாத்தூள். இந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அதனால தான் நம்ம பாசிப்பருப்பு இந்த காய் வேகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது 1 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து என்னென்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு, 1/4 அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் அரைக்காமல் இந்த கூட்டுக்கு வந்து என்னென்னா அப்படியே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அதாவது வறுத்தும் நம்ம ஆட் பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட் மாறும். இதில் வந்து 2 டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம நார்மலாக கூட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வறுத்து போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து அந்த கடலைக்கறி டேஸ்ட் வரும். இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜுக்கினிக்கு வந்து 1 விசில் வந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கூட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கூட்டு ரெடி ஆயாச்சு. ஜுக்கினி கூட்டு ரெடி. இதுக்கு நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் தூவிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து வாசனைக்கு வந்து கொத்தமல்லி தழை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுவையான ஜூக்கினி கூட்டு ரெடி. ஜூக்கினி கூட்டு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.